இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2900 கிலோ பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் பிடிக்காம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கும். இது ஒரு டெஸ்பரேட் ஆக்டா தான் நான் பார்க்கறேன். புரியுதுங்களா? பெரிய அளவில் நடக்க வேண்டி இருந்தது இந்த சின்ன அளவோட முடிஞ்சு போயிடுது. அதுக்காக இதுவும் நடந்திருக்க கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரேடியா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க. நடந்திருக்கிறது ஒரு மனித குலத்துக்கு எதிரான செயல். முதல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இதுக்கு இவங்க பொறுப்பா அவங்க பொறுப்பா அப்படிங்கிற விஷயத்துலலாம் வரணும். யாரை போய் அப்பான்றீங்க? இதில் ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. பாருங்க, இவங்கெல்லாம் சிறையிலேயே வாடி மடிய வேண்டுமா? அவங்க என்ன தேசத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க நினைச்சீங்களா? இல்ல மொழி போராட்ட தியாகிகள் நினைச்சீங்களா? குண்டு வெடிப்பு குற்றத்துல நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள போய் அப்பான்னு சொல்லிக்கின்னு ஒருத்தர் இது கூட வெரிஃபை பண்ணாம, அதாவது ராகுல் காந்தி மற்றவங்களை ஏமாத்துறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரை யாரோ ஏமாத்தினுக்கிறாங்க. கர்நாடகால கூட்டு போய் ஏமாத்தினாங்க. இப்போ இங்க ஹரியானால கூட்டு ஏமாத்தினுக்கிறாங்க. பாவம் போற இடத்துல எல்லாம் ஏமாந்துனுக்கிறாரு. அவரை ஏமாடின்னு சொல்றதை விட்டுட்டு ஏங்க நீங்க இது மாதிரி பண்ணி தான் ஏமாந்தோன்னு கூட அவருக்கு தெரியல. இது ஒரு பெரிய இதுவே கிடையாது. தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் தான் நான் சொல்றேன். வைகோ கூட இன்னைக்கு ஏதோ பேசிக்கிறாங்க. 2000 பக்கத்துக்கு நாங்கள் புகார் கொடுப்போம். விடுங்க, என்னப்பா. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர் நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். என்ன பட்டம்லாம் அப்படியே அதிகரிச்சுக்கினே போகுது, நக்கல் பண்ற. சரி, இருக்கட்டும். உண்மையை சொல்றேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ டெல்லி சம்பவம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு 7 மணி. அப்போ என்ன சொல்ல வரீங்க? ஆக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் இருக்கிறீங்க சொல்றாங்க. ஓகே சார், இல்லைன்னு சொல்லு, அது உண்மைதானே சார். நீங்களும் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பட் அங்கே என்னன்னா இன்டெலிஜென்ஸும் ஹோம் மினிஸ்ட்ரியும் ஃபெயிலியர் தானே. ஏன்னா டெல்லியிலேயே அவ்வளோ இப்போ திடீர்னு 2500 RDX கிலோகிராம்ல பிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் முதல்ல பிடிச்சிருக்கலாம்ல. 2900 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சரியா? கிட்டத்தட்ட 3 டன் அப்படி வச்சுக்கலாம். வச்சு பாருங்க சார், 3 டன். ரைட்டா? இப்போ அதுல அம்மோனியம் நைட்ரேட் அது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ திடீர்னு யாரும் வரலையா? அது உரக்கடையில் கிடைக்குங்க. இங்க தமிழகத்தில் நடந்த போது ஒருத்தர் முட்டு கொடுத்தாருல, எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கிற விஷயங்க அது. அதை போய் நீங்க இது மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அந்த வீடியோ இருக்குல்ல. அப்புறம் என்னங்க இது, இங்க வந்தா ரத்தம், அங்க வந்தா தக்காளி சட்னியா? இங்க இருக்கிறவங்க குற்றச்சாட்டை விட்டுருங்க சார். டெல்லியில எப்படி அவ்வளோ பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு, எப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, டெல்லி வரைக்கும் எப்படி அந்த கார் அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு? சரி, இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இது ஒரு கொடூரமான சம்பவம். நிறைய பேர் இறந்து போயிருக்கின்றார்கள். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் செத்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை யாராவது கண்டனம் தெரிவிச்சீங்களா இது வரைக்கும்? எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம் சொல்லியிருக்காங்க. இந்த துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தீவிரவாதத்துக்கு இங்க இடமில்லை, எங்களின் ஆதரவு இல்லைன்னு யாராவது வாய் திறந்தாங்களா? அது இன்ன வரைக்கும் ஏன் திறக்கல? எனக்கு பதில் சொல்லுங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது மட்டும் வாய் திறக்கிறீங்களா? இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பள்ளி? அப்போ இங்க தமிழகத்தில் நடந்தப்போ என்ன முட்டு கொடுத்தீங்க? நான் இதை முட்டு கொடுக்கல. எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாண்ட் ஒன்று தான். 100% எந்த விதமான சம்பவமும் இல்லாமல் நடக்க முடியாது. அது ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம். அது இந்த நார்த் கொரியா மாதிரியான நாடுகளில், அந்த மாதிரி நாடுகளில் தான் அந்த மாதிரி யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. நார்த் கொரியாவில் ஒரு தீவிரவாத சம்பவம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசவே மாட்டாங்க. ஸோ அது இல்லாத மற்ற நாடுகள்லாம் இது சாத்தியம் கிடையாது. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2900 கிலோ பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் பிடிக்காம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கும். துரிதமா செயல்பட்டு பண்ணியிருக்காங்களா இல்லையா? இப்போ அந்த எண்ணெயை விசாரணை நடத்தி வருகின்றார்கள். அவங்க முடிவில் இன்னும் இதுல யார் யாருக்கெல்லாம் லிங்க் இருக்கு, இதுல வேற எங்கேயாவது இருக்கா, இதையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. பெரிய அளவுல இது கைப்பற்றப்பட்டு விட்டது. இது ஏதோ ஒரு சம்பவம். அப்போ இந்த மாதிரி சம்பவங்களே நடக்காம இருக்க முடியாது. அதை நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்லுவோம். எங்க நடந்தாலும் நாம அதை தான் சொல்லுவோம். நாம கன்சிஸ்டண்டா தான் இருக்கோம். ஆனா இதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டியது. சரி, இந்த சம்பவத்தை விடுங்க. இது நீங்க அரசியல் பண்றீங்க, உளவுத்துறை செயலிழந்து விட்டது அப்படின்னு. இதே உளவுத்துறை 2900 கிலோ பிடிச்சிருக்காங்கல்ல, டாக்டர்கள் பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ரிசின் அப்படின்ற ஒரு விஷம், அதை வச்சு கோயில் பிரசாதத்தில் கலந்து கொடுத்து கொல்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு என்னைய சொல்லியிருக்காங்க.
அப்ப இது உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறீங்களா, எவனுக்காவது இதை பாராட்டணும்னு தோணுச்சா? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்றீங்க? சம்பவம் நடந்தால் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டோம். அதுதான் சட்டம் ஒழுங்கு. இப்படிதானே விளக்கம் கொடுத்துன்னுக்கிறீங்க. இப்போ அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடியே பல பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள கைது செய்யாமல் இருந்திருந்தால், அவங்கள வந்து இவங்க கண்டுக்காம இல்லை வந்து இந்த உளவுத்துறை செயல்படாமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய அழிவு நடந்திருக்கும். 2900 கிலோ அப்படின்றது சாதாரணமா விக்ரம்? பாம்பேல அந்த தொடர் குண்டு வெடிப்பு மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காதா? அதை தடுத்திருக்காங்கல்ல. இந்த கோயில் ஏதோ பிரசாதத்தில் சொன்ன என்ன சார் அது? அதுதான் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, எண்ணெயில் அந்த ரெசின் அப்படின்றது வந்து அது ஒரு வகையான விஷம். அது ஏதோ அந்த விளக்கெண்ணையா, அது அந்த கொட்டையிலேருந்து ஏதோ எடுக்கிறது ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க, எனக்கு சரியா தெரியல. அவர் டாக்டரா, சைனாலேயோ எங்கேயோ போயிட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து இதை வந்து தயாரித்து அதை ஏதோ பிரசாதத்தில் கலந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு என்ஐஏ செய்தி கூறுகின்றது. இப்போது அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க? எவ்வளோ வெடிமருந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள்? இதுக்கு வந்து ஆஹா உளவுத்துறை சரியாக செயல்பட்டார்கள் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல? ஒரே டவுட் என்ன சார், ஏன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பிடிக்க முடியல அவங்களால? அதான டாக்டர் பிடிச்சிருக்காங்கல்லப்பா. அதான சார் உளவுத்துறைன்றது முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பிடிச்ச உட்கார தானே. எந்த ஒரு நாட்டிலேயாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இஸ்ரேல்லயே வந்து எத்தனை பேரை வந்து உள்ள போட்டு போனாங்க. இன்னைக்கு சொல்ல போனா மொசாத் அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அவங்க கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு பண்ணிட்டு போனாங்களா இல்லையா? அமெரிக்காவில் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கின்றன. நான் அதுக்காக இதை ஜஸ்டிஃபை பண்ணலை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் இங்கே சென்னையில் நடந்த அந்த மாணவிக்கு எதிரான இதுவாகட்டும், இல்லை இன்னொரு ஊரில் கோயம்புத்தூரில் நடந்ததுவாகட்டும், எப்போவுமே நாம் சொல்கிற ஒரே விஷயம் 100% இதெல்லாம் தடுக்க முடியாது. இது நடந்த பிறகு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறோம், எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம், அதுக்கு பிறகு இது நடக்காமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு இல்லாமல் நடக்காது. அவங்களுடைய நெட்வொர்க் அப்படின்றது வாஸ்ட். நாமளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் நம்ம ஊடுருவி இருக்கிறதுனால தான் இப்போதான பேரை அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ வெடிமருந்தை கைப்பற்ற முடிஞ்சிருக்கு. அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க தெரியல. இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரெக்டு. இது வந்து ஒரு டெஸ்பரேட் ஆக்டாக தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? பெரிய அளவில் நடக்க வேண்டி இருந்தது இந்த சின்ன அளவோட முடிஞ்சு போயிடுது. அதுக்காக இதுவும் நடந்திருக்க கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லற. ஒரேடியாக வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க. இதுதான் ஒன்று நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோமே. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னால் உடனே ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும். தெனிக்கும் எத்தனை பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. இங்கே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோ இல்லை வந்து சாலை போக்குவரத்து துறை மினிஸ்டரோ மாநிலங்களில் ராஜினாமா பண்ணுவாரா? ஏதாவது நம்ம கேட்குறோமா? இல்லை இது வரைக்கும் வந்து சொல்லுவாங்க லால் பகதூர் சாஸ்திரி அந்த அரியலூர் விபத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார் அப்படின்னு. ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலையே வரலையா? பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது மாதிரி எத்தனையோ அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க விபத்துக்கு அப்புறம். ராஜினாமா பண்ணிட்டு வேற மினிஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க, இல்லை சிஎம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? அப்போ ஏன்னா மத்தியில் மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி, மாநிலத்தில் அக்கௌண்டபிலிட்டி கிடையாதா? மாநிலத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு வந்து மாநிலத்தில் இருக்க அமைச்சர்கள் பொறுப்பு கிடையாதா? இங்கே ஒரு மாணவிக்கு ஒன்று நடக்குது, அவங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் இன்னொரு மாணவிக்கு நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். இப்படியே நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? இங்கே உளவுத்துறை செயலிழந்து விட்டது, காவல்துறை செயலிழந்து விட்டது அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இன்னும் சில பேர் கிளம்பி வருவாங்க. இதே மாதிரி தான் அங்கே வந்து காஷ்மீரில் இருக்க ஒரு தீவிரவாதி பார்த்து சொன்னோம், பாவம் அவர் வந்து ஒரு புவர் ஹெட் மாஸ்டரோட சன். இந்த மாதிரி முட்டு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப தப்பு. They are perpetrators of dastardly crime against humanity. அவங்கள விக்டிம் ஆக்காதீங்க. ஐயோ பாவம் இதனால அவங்க செஞ்சாங்க, அதனால இவங்க செஞ்சாங்க, இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. தப்புனா யார் பண்ணாலும் தப்பு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதை கண்டிக்கிறதுக்கு ஒத்துருக்கும் இங்க வக்கு இல்லை, துப்பு இல்லை, மனசு இல்லை. அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டுறதுக்கு ஒத்துருக்கும் வந்து மனசு இல்லை. முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் சம்பவம் நடக்குது. நேற்றுக்கே அந்த செய்தி எல்லாம் வந்துச்சு, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஒத்துரு, யாராவது ஒத்துரு சிறப்பாக செயல்பட்டார்கள். இப்போவாது சொல்லலாம் சார் செயல்பட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அந்த அரெஸ்ட் பண்ணது முதல்ல கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லை? யாராவது ஒத்துரு சொன்னீங்களா? உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சுட்டு பிடிச்சதை பெருசாக நம்ம பேசிக்கிறோம், காலையில் சுட்டு பிடித்தோம். ஆனால் இதை வந்து சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது. ஆக அது காங்கிரஸ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு இன்காம்பட்டன்ட் ஹோம் மினிஸ்டரை பார்க்கவே முடியாது, மற்ற நாடுகளாக இருந்தால் அவரை தூக்கி போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது.
எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள், அந்த மும்பை அஜ்மல் கசாப் அந்த சம்பவங்கள்லாம். போயிட்டு மணிக்கு மணி ட்ரெஸ் மாத்திட்டு வந்தார் அப்ப இருந்த அமைச்சர். பார்த்தோம்ல டிவியில, ஒரே ட்ரெஸ்ஸோட சுத்திந்தா நல்லா இருக்காது. போயிட்டு டக்கு டக்குன்னு கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார். என்ன நடந்துட்டு இருக்குது அங்க? இவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது தான் முக்கியமா? இதே காங்கிரஸ் அமைச்சர் தானே அவரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பொறுப்பேற்றுக்கினார் அதுக்கு? இவங்க ஆட்சியில் நடந்ததுன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க கூட்டணி கட்சிகள் ஆட்சி நடத்துகிற இடங்கள்ல சட்டம் ஒழுங்குல ஏதாவது ஆட்சி அப்படின்னா அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நடவடிக்கை எடுக்காத விஷயங்கள் எத்தனை நம்ம பட்டியல் போடலாமா? இன்னும் கொலைகாரர்கள் யாரு அப்படின்னு, அதெல்லாம் அவங்க ஆட்சியில் நடந்தது, இவங்க ஆட்சியில் நடந்ததுன்னா சரி ரைட்டு, அவங்க ஆட்சியில் நடந்தது, அதனால தான் அவங்கள தூக்கி போட்டுட்டு உங்களை ஆட்சியில் கொண்டு வந்துக்கிறோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? நடந்து இருக்கிறது ஒரு மனித குலத்துக்கு எதிரான செயல். முதல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இதுக்கு இவங்க பொறுப்பா அவங்க பொறுப்பா அப்படிங்கிற விஷயத்துலலாம் வரணும். ஸோ நீங்கள் சொல்கிறது கண்டனம் தெரிவிக்காது காரணம் அவங்க ஒரு மதத்தை சார்ந்தவரனால இவங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல வரீங்களா என்ன? அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன் தெரிவிக்கலன்றதுக்கு அவங்க பதில் சொன்னா போதும். அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இந்த மதம் அந்த மதம் இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போல. ஏன் இதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கவில்லை? இது மனித குலத்துக்கு எதிரான செயல் தானே, அதுல சந்தேகம் இல்லைல்ல. அப்ப அதை கண்டனம் தெரிவிக்கணுமா வேணாமா? ஏன் பண்ணல? எது தடுக்குது உங்களை? காசால நடந்ததுக்காக நாங்க இங்க போராட்டம் பண்ணுவோம், அங்கே 1000 பேரை கொண்டுட்டு போவாங்க, 350 பேரை பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போவாங்க, அங்கே இருக்கிற பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை நடத்துவாங்க, அவங்கள கண்டம் துண்டமாக வெட்டி போடுவாங்க. ஆனாலும் அந்த பெர்பட்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இங்கே கோஷம் போடுவோம். உங்களுக்கெல்லாம் உளவுத்துறை செயலிழந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கு? யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? குற்றம் செய்தவர்களுக்கு. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. எப்படி சார் இந்த டாக்டர்ஸ் கொண்டு இன்வால்வ் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன சார் ரேடிகலைசேஷன் நடந்துச்சு? அப்படி இது பாகிஸ்தான் சதித்திட்டம் தான் இருக்கா என்ன? அது இங்கே அவங்களுக்காக சப்போர்ட்டிங்காக பேசுகிறவங்க, அவங்களை எதிர்த்து பேசாமல் இருக்கவங்க, அவங்க கிட்ட போய் கேட்கணும். என்ன கேட்டால் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லுவேன் நான். அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்கள், இந்த மாதிரி குற்றச்செயல்கள் ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்கள், அந்த மாதிரி குற்றச்செயல் குண்டு வெடிப்பு மாதிரி குற்றச்செயல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்களெல்லாம் அப்பா அப்படி நீங்கள் சில பேர் சொல்லி நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள போய் கேளுங்க. நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஆகுது? எப்படிங்க நம்ம நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த மாதிரி கொடிய செயல்கள் ஈடுபடுறதுக்கு மனசு வருது அப்படின்னு போய் கேளுங்க. இப்போ இதுக்கும் டெல்லியில் போயிட்டு அப்பா அண்ணா அப்படின்னு நிற்பார் ஒருத்தர், போய் பாருங்களேன். சொன்னார்ல இங்க அப்பா அப்படின்னு, வெக்கமா இல்லை உனக்கு? யாரை போய் அப்பான்றீங்க நீங்க? இதில் ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. பாருங்க, இவங்கெல்லாம் சிறையிலேயே வாடி மடிய வேண்டுமா? அவங்க என்ன தேசத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நினைச்சிங்களா? இல்லை மொழி போராட்ட தியாகிகள்னு நினைச்சிங்களா? குண்டு வெடிப்பு குற்றத்தில் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள போய் அப்பான்னு சொல்லிக்கின்னு ஒருத்தர். இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தைரியம் வராதா? எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? நீங்க உளவுத்துறையை சொல்ல, இவங்களே சொல்லுங்க. எந்த நாட்டிலேயாவது இந்த மாதிரி நடக்குமா? ஒரு தீவிரவாத செயல் நடந்திருக்கு, ஒரு மக்கள் செத்து போயிருக்காங்க, இல்லை ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் அவுட் அப்படின்னு நடக்கும். திடீர்னு எவனோ ஒருத்தன் வருவான், ஸ்கூலில் போவான், மாலில் போவான், டொப்பு டப்புன்னு சுட்டுட்டு வருவான். அங்கே உடனே யாரும் பார்த்தீங்களா உளவுத்துறை செயலிழந்து விட்டது, ஆக அமெரிக்க ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், யாரும் அங்கே பேசுறது கிடையாது. தப்பு நடந்திருக்காருன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அங்கே இதோட நிறைய வைலன்ஸ் அதிகம். ஸோ அங்கே அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றுபடுவார்கள். அந்த WTC இன்சிடென்ட் போது நாடே ஒன்றுபட்டது. ஜனாதிபதி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கேயே அந்த மாதிரி வரமாட்டுது. உடனே இங்கே சில பேர் எலெக்ஷனோட முடிச்சு போடுறது. எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்க? இந்த டைம்ல பூட்டானுக்கு பயணம் போகணுமா சார்? போகலைன்னா மட்டும், அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த நீ ஜெர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், அவங்க இப்போ நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. புரியுதுங்களா? அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த வெள்ளத்தும் போது ஒரு எம்எல்ஏ பார்க்கல, மந்திரி பார்க்கல. எம்எல்ஏ வரணும், மந்திரி வரணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இதுதான் எங்களுக்கு வேணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மழை தண்ணி பாட்டுக்கு வரத்தான் செய்யும். அப்போ அவங்க வேட்டியை மடிச்சு கட்டிங்கன்னு உணவுப் பொருளும் உடைகளும் கொடுத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மென்டாலிட்டியை மாற்றணும். இப்போ நாம உடனே பிரதம மந்திரி அந்த
ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கேயே இருக்கார் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா மெர்சல் ஆயிட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அரசாங்கத்தை நிலைகுலைய செய்ய வேண்டும். போதாகரைக்கு இந்த எதிர்கட்சிகளில் சில பேர் இருக்காங்க, பார்த்தீங்களா ஆக அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆஹா அப்போ இவங்க டர் ஆயிடுச்சு, அதனால தான் எங்கேயும் போல. அதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? உளவுத்துறை அமைப்பு இருக்கு, என்ஐஏ இருக்கு, அவங்க சிறப்பாக செயல்பட்டு 2900 வெடிமருந்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போ இந்த டெரர் மாடலுடைய இன்னொன்று பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத தீவிரமாக ஆராய்ச்சி அத்தனை பேரும் கொத்தா தூக்க போறாங்க. அப்போ அதுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். ஏற்கனவே அவங்க பிடிச்ச விஷயத்துக்கு சப்போர்ட்டை சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் மனசு வராது. இவர் ஏன் போல, அவர் ஏன் போனாரு, இதெல்லாம் என்ன கேள்வி இது? அவங்க ஊரில் நடக்கும்போது நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சட்டம் ஒழுங்குனா என்னன்னு புதுசாக ஒரு விளக்கெல்லாம் கொடுக்குறீங்க விலாவாரிங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ நடந்ததுன்னா இதே ஆர்குமெண்ட்டை சொல்லலாம். அவங்க ஆட்சியில் நடந்ததுனால உங்களை ஆட்சி கொண்டு வந்தோம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான தீவிரவாத செயல்கள் மோடி அவர்கள் பிரதம மந்திரியான பிறகு எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது? காஷ்மீர்லேயே தீவிரவாதம் தலை தூக்கி ஆடிந்த இடத்துல கல்வீச்சு ஒரு தினசரி நிகழ்வா நடந்த இடத்துல இன்னைக்கு அமைதி திரும்பி இருக்கின்றது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இதை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம். வெளிநாட்டு சதி இருக்குது, உள்ளுக்குள்ளேயே அப்பான்னு சொல்றவங்களுடைய ஆதரவு இருக்கின்றது. அப்போ கொஞ்சம் நிதானமாக தான் நடக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தவர் அப்பா அப்படின்ட்டு போய் ஒருத்தர் மரியாதை செலுத்திட்டு வராரு. அப்போ அவரை பிடிச்சி கேஸ் போட்டால் உடனே சும்மா இருப்பீங்களா நீங்க? உடனே கருத்து சுதந்திரம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? எது கருத்து சுதந்திரம்? இந்த மாதிரி குற்றச்செயல்கள் ஈடுபட்டவங்கள அப்பான்னு சொல்றது தான் கருத்து சுதந்திரமா? இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கின்னு நீங்க உளவுத்துறையை குறை சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு? எப்போ நீங்கள் இந்த மாதிரி செயல்களை கடுமையாக கண்டனம் செய்கின்றோம், அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டை எல்லா காலத்திலையும் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. நீங்களே மாற்றி மாற்றி பேசிவிட்டு யார் ஆட்சியில் இருக்காங்க, எந்த கட்சியில் இருக்குது, எந்த மாநிலத்தில் நடக்குது அப்படின்றத பார்த்து ஆதரவா எதிர்ப்பா அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது விக்ரம்? ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ஓட்டு லிஸ்ட்டில் மாதிரி அடுத்த கட்டமாக ஹரியானாவில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. இது நிறைய ஓட்டுகள் ஒரே ஆள் நிறைய ஓட்டு வச்சிருக்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சார். இது மேலே நடவடிக்கை கிடையாதா? எலெக்ஷன் கமிஷனில் மறுபடியும் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் நடித்த படம் மனிதன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அதில் லாயராக நடிப்பார். அப்போது ஏதோ ஒரு பேப்பரில் வந்த நியூஸ் எடுத்துட்டு ஜட்ஜி ஆகிட்ட போன உடனே அவங்க இது கூட சொல்ல, என்ன சத்தி பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் வச்சு கேஸ் போட முடியாது அப்படின்னு உனக்கு லா காலையில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அண்ணன் ராதா ரவி. ஆமாம். அந்த மாதிரி ஆளாளுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க. அவரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு யூடியூபர் மாதிரியே ஆகி போயிட்டார். என்ன நாம் இங்கே கொடுக்குறோம், அவர் 10 பேருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளோதான். இதுக்கே கூப்பிட்டு வராங்க. இது சமீபத்தில் பீகாரில் போயிருக்கும்போது பீகார் எலெக்ஷன் பற்றி கேட்குறாங்க. ஏங்க பீகாரில் தேர்தல் நடக்குது, பிரச்சாரத்துக்கு வந்துக்கிறாரு, அப்போ எதை பற்றி கேள்வி கேட்பாங்க? பீகார் தேர்தல் பற்றி தானே கேள்வி கேட்பாங்க. இவர் அவங்கள கேட்குறாரு. அது என்ன படம் தெரியுமா? சின்ன வாத்தியார் சொல்வார், எம்ஏ பிலாசபி, நீ என்ன பேசினாலும் அவன் என்ன கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஹரியானா எலெக்ஷன் பற்றி நீங்கள் ஏன் கேட்கல? நானாக இருந்தானே சொல்லியிருப்பேன், நான் இருக்கிறது பீகாரில், நான் ஒரு பீகார் பத்திரிகையாளர், இங்கே தேர்தல் நடக்குது, நீங்கள் பீகார் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண வந்துக்கிறீங்க, அப்புறம் பீகாரை பற்றி கேள்வி கேட்காம ஹரியானா பற்றி கேள்வி கேட்டால் பீகார் மக்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா? நேஷனல் லீடர் சொல்லிக்கிறீங்க. அப்போ இன்டர்நேஷனல் எல்லாம் போய் பேசிட்டு வரீங்க, அப்போ அமெரிக்க தேர்தல் பற்றி கேட்கலாமா? எதை கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரிய போகிறது கிடையாது. பக்கத்தில் ஜெயராம் ரமேஷை கூப்பிட்டு அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு நடந்ததை தானே நான் சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, உடனே சொல்றாரு, நீங்கள் அன்னைக்கு இதுக்கு இந்த பதில் சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம், இவர் நீங்கள் நேஷனல் லீடர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சரி, அப்போது ஓட்டர் லிஸ்ட்டில் குளறுபடி இருக்குது, அதானே உங்களுடைய மன்னருக்கு நீங்கள் கூற வரும் செய்தி, சரி அதை தான் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் கூடாது அப்படின்னீங்கன்னா, ஏங்க சரியில்லாத ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு அதை சரி பண்ணணும்னு சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? எங்களுக்கு பதவி வேணும், அதை சொல்லிட்டு போயிருங்களேன். இப்போ நான் கேட்குறேன், அந்த 22 படம் அப்படின்னு சொன்னாங்க, கட்சியில் பார்த்தா அது அந்த மாடல்னு யாரோ ஒன்று சொல்கிறாங்களே, அவங்க இப்போ நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு இருக்காங்க. அண்ட் அதுவே டுபாகூர் அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
உடனடியாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து 55 பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 80-100 வருஷமாக அந்த வீட்டில் அவங்க இருக்காங்களாம். அவங்க மொத்தம் 8-9 பேரும் அண்ணன் தம்பி தாத்தா. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் 200 வீடுகள் இருக்கிறாரு. அதான் 650 ஓட்டு இருக்குது ஒரே நம்பரில் அப்படின்னு. அது 200 குடியிருப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே வீடு தான், ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்களா. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தாங்களாம். அதையும் அவங்க சொல்கிறாங்க. இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே ஒரு ஸ்கூலே இருக்குதுங்க அப்படின்றாங்க. இது கூட வெரிஃபை பண்ணாமல், அதாவது ராகுல் காந்தி மற்றவங்களை ஏமாத்துறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரை யாரோ ஏமாத்தி நிற்கிறாங்க. கர்நாடகாவில் கூட்டின்னு போய் ஏமாத்தினாங்க. இப்போ இங்கே ஹரியானாவில் கூட்டின்னு வந்து ஏமாத்தி நிற்கிறாங்க. பாவம் போகிற இடத்துலலாம் ஏமாந்து நிற்கிறாரு அவரு. அவரை ஏமாடின்னு சொல்கிறத விட்டுட்டு ஏங்க நீங்கள் இது மாதிரி பண்ணி தான் ஏமாந்தோன்னு கூட அவருக்கு தெரியல. அதாவது இந்த சித்தார்த்தரை வந்து இந்த மூப்பு, பிணி, மரணம் இது எதையும் தெரியாமல் பொத்தி பொத்தி வளர்த்தாங்களாம். அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு ஏதாவது வந்து பேசிட்டு போயிடுறாருங்க. அது என்ன ரியாக்ஷன் வருது, மீடியாவில் என்ன அதை போட்டு கழுவி ஊற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட யாரும் காமிக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்குது. இந்த பக்கம் ஜெயராம் ரமேஷ், அந்த பக்கம் பவன் கேரா, இவங்களே உக்காந்துக்கின்னு ஆரம்பமே அது ரெடி இப்படியே பாட்டு பாடின்னு இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால நாட்டில் என்ன நடக்குது, நம்ம ஹைட்ரஜன் பாம்னு சொல்லிட்டு போகிறோமே கட்சியில் அது ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகி போச்சு நாறுது அப்படின்றத பற்றிலாம் அவருக்கு தெரியவே மாட்டுது. இவங்க இப்படியே மூடி மூடி வச்சிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் யாரோ ஒருத்தர் ஏமாத்தின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போகலாம், இல்லை ஊபி போகலாம், அங்கே போயிட்டு பார்த்தீங்களா அப்படின்வாரு. ஏங்க இதே கதையை இத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். இங்கே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாரு சொல்லுங்க. சரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதெல்லாம் டுபாக்கூர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அப்போ நீங்களாம் டுபாக்கூர்னு சொல்லிட்டீங்களா, நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால்? ஏன்னா இவங்க டுபாக்கூர்னு சொன்னதே அவர் செவிகளுக்கு எட்டவில்லை. தெரியவே தெரியாது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு. யாரோ வந்து மண்டபத்தில் எழுதி ஊற்றுருவாங்க, அதை கொண்டு வந்து ஊற்றுட்டு பாட்டு வாங்கி போகிறது தான் அவருக்கு வேலை. அப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் குழப்படி இருக்குன்னா அதை சரி பண்ணுங்க, அதானே நாங்கள் சொல்கிறோம். அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்போது நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. உங்கள் ஹோட்டலில் நீங்களே சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் நான் உங்களை என்னன்னு சொல்கிறது? இவர் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம், நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே சார், சாரி. பட் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு வந்தோம் அப்படின்னா வேலை வெட்டி இல்லைன்னா கூட வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிருக்காரு, இந்த எஸ்ஐஆர்ன்றது எவ்வளோ தப்பானது, என்னென்ன கேள்வியெலாம் கேட்குறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் அவரே வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு சார். ஒரு சிஎம்ஏ பேசுகிறாருன்னா அது தப்பு தானே சார்? அது ஏதோ நம்மள மாதிரி ஆளுங்க ஏதோ யூடியூப் அப்படின்னு இது பண்ணி இருக்கிறோம். நமக்கு வந்து ராகுல் காந்திலேருந்து உலக நாயகன் வரைக்கும் எல்லாரும் இப்படி யூடியூப்னா அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. பட் அவர் வீடியோ யூடியூப்லேயே வந்தது, அவரோட சேனலில் போட்டார் சார். அவர் சேனல் வச்சிருக்காரா சார்? எம்கே ஸ்டாலின் யூடியூப் சேனல் போட்டிங்கன்னா வருவார் சார் அவர்கள். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, தெரியல. ஏங்க நாமெல்லாம் ஏதோ சோட்டா மூட்டா ஆளுங்க, நீங்கள்லாம் வந்து ராகுல் காந்திலேருந்து எல்லாரும் நம்மளை தாக்கினா அப்புறம் நாமெல்லாம் என்னங்க பண்ணுறது? சரி, அப்போ எஸ்ஐஆரில் வந்து இப்படி இப்படி இருக்குன்னா நான் கூட பார்த்தேன் அந்த ஃபார்மில். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பேர், ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அப்பா பேர், அப்பாவோட எலெக்ஷன் கார்டு இருந்தால் அந்த நம்பரு, அம்மா பேர், அம்மாவோட எலெக்ஷன் கார்டு இருந்தால் அந்த நம்பரு, 2002 இருந்ததா 5 இருந்தா தெரியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் பேர் இருக்குதா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா, அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவலு. ஒன்றுமே இதில் பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. இதுக்கு போய் இன்னும் இவ்வளோ இது பண்ணின்னுக்கிறாங்க. வெரிஃபை தானே பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகிப்போச்சு, அவங்கள நீக்கிட்டாங்க இவங்கள நீக்கிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இடம் மாறி போகிறவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, அது கொஞ்சம் அடுத்த தொகுதியில் இருக்கும், இல்லை எங்கே இருக்கும், ரைட்டு நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம், இதெல்லாம் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு. இது அவங்களையும் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது விக்ரம். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும், இன்றைக்கி இங்கே இருப்போம், நாளைக்கு எங்கே இருப்போம், நமக்கு பர்மனெண்ட்னு ஒன்று கிடையாது. ஸோ இப்போ நான் இங்கே மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போவாது ரைட்டு 6 மாதத்துக்குள்ளே, லெட்டஸ்ஸே நான் வந்து ஒரு 22 ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து ரைட் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் உடனே இதை மாற்றணும் அப்படின்னா அடுத்த தேர்தல் 26, 24 பாராளுமன்றத்தை விடுங்க, 26 அப்படின்னும் போது அந்த 4 வருஷம் 6 ஈவன் 2 வருஷம் கூட அந்த வீட்டில் இருப்போம்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் என்னென்னலாம் கொச்சல் கொடுப்பாரோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கொச்சல் கொடுப்பானோ, அதெல்லாம் இருக்குது இல்லை. அப்போ நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அப்பப்போ டேரா தூக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது இது போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாற்றிட்டு இருக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து பெரும்பாலானவர் நினைக்கிறது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இது இப்போ ஆன்லைனில் சுலபமாயிடுச்சு. நான் அப்படி தான் பண்ணேன்னு வச்சுக்காங்க. இங்கேருந்து அங்கே போகும்போது நம்ம தான் சும்மா தானே இருக்கிறோம், அதனால் ரைட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பண்ண விக்ரம். எனக்கு அந்த தொகுதியில் இருந்தது அந்த ஓட்டர் லிஸ்ட், அந்த பார்ட் நம்பர்லாம் போட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இது ஆதார் மாற்றிட்டேன், இது அட்ரெஸ்ஸு அப்படின்னு உடனே டக்குன்னு மாறிடுச்சு. புதுசாக வந்து எலெக்ஷன் கார்டு
புது அட்ரஸோட அந்த ஃபோட்டோ போட்டு எனக்கு வீட்டுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் அது பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னல, அடுத்த மாதம் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா மறுபடியும் அங்கே மாற்றணும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன்லேயும் டேய் இன்னும் வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாற்றின்னு எனக்கு தான் இதான் வேலையாடா, ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணி அது எவ்வளோ செலவாகுது தெரியுமா, நீ காசை கட்டுறா ஒழுங்கா கார்டுக்கு அப்படின்னு அவங்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா டைம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமாக என்னவோ அது இது பண்ணுவோம். அப்போது விட்டு போனவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இடம் மாறினவங்க, சப்போஸ் நீங்கள் வந்து பழைய அட்ரஸில் இருக்க மாட்டீங்க, புது அட்ரஸுக்கு வந்திருப்பீங்க, மாற்றாமல் விட்டுட்டீங்க, அப்போ உங்கள் பேர் பழைய அட்ரஸில் இருக்கும். அங்கே போவாங்க, அங்கே போயிட்டு இல்லை அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிராஃப்ட் ரோல் வந்த பிறகு ஆமாம் சார் நான் அங்கே இல்லை, நான் இப்போ இங்கே வந்துட்டேன் அப்படின்னு உங்கள் ஆதார் கார்டோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டோ உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அதை காமிச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பேரை எங்கே சேர்க்க போகிறாங்க. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய்ட்டு ஐயா இது மாதிரி நான் இங்கே வந்துட்டேன், என் பேரை சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல வாங்க நான் சேர்த்து விட்றேன் அப்படின்வாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். இது ஒரு பெரிய இதுவே கிடையாது. தேவையில்லாமல் வந்து இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் தான் நான் சொல்கிறேன். வைகோ கூட இன்னைக்கு ஏதோ பேசிக்கிறாரு, 2000 பக்கத்துக்கு நாங்கள் புகார் கொடுப்போம். விடுங்க என்னப்பா. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளைஞரோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.